ஹாய் guys, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் ஆட்டுக்குழம்பு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, சிராய், டவுன் பண்டான், தக்காளி பழம். நான் ஆட்டு இறைச்சி மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு போட்டு உருளைக்கிழங்கோட வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பூ நான் அரைச்சி தான் ஊற்றுவேன். அப்போ தான் கறி நல்லா திக்காக இருக்கும். வாங்க சமையல் செய்வது எப்படி பார்க்கலாம். முதல்ல எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு இந்த 5 வகை பொருட்களையும் ஒன்றா போட்டுடணும். அதுக்கப்புறம் சிராய் போடணும். சிராய் போட்ட கையோட பெருஞ்சீரகம் போட்டுடணும். இப்போது வெங்காயம் போடணும். போனதான் காய்ஸ், வெங்காயம் நல்லா சேர்ந்தோடனே இஞ்சி பூண்டு போட்டுடணும். பிறகு டவுன் பண்ணாலும் கருப்பிலை போட்டுருங்க. டவுன் பண்ணாலும் கருப்பிலை போட்டு கொஞ்ச நேரத்தில் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுருங்க. இந்த கலவையெல்லாம் நல்லா சேர்ந்து வரப்போ ஆட்டரிச்சு உருளைக்கிழங்கையும் அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. ஓகே கைஸ், இப்போ பட்டை மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், நச்சீரகத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு கொஞ்ச நேரத்தில் கோழிக்கறித்தூள் 4 கரண்டி போட்டுருங்க. அதனுடன் தேவையான அளவு உப்பையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதனுடன் தேவையான அளவு தண்ணி விட்டுப்பீங்க. வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பூவை இதில் ஊற்றிடுவோம். நம்மளோட கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அடைச்சிட்டு ஒரு கரண்டி நெய் விட்டுட்டு அதில் மேலே கொத்தமல்லியும் கருப்பிலையும் தூவி விட்டுறணும். இப்போ நம்ம கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.